மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க 180 பேருக்கு. திரு கேபி மகேந்திரன் சாரோட 16வது நாள் நினைவு நாள். அவங்களோட நினைவு நாளுக்காக அவங்க ஃபேமிலி மலேசியாவிலேருந்து கொடுக்குறாங்க. அக்கா மிஸ்ஸஸ் வள்ளியம்மா மேம், மாமா ஆறுமுகம் சார் கொடுக்குறாங்க. அப்படி கேட்குறதுன்னு கோவிச்சுக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க 16வது நினைவு நாளுக்காக. திரு கேபி மகேந்திரன் சாரோட 16வது நினைவு நாள். அவங்க அக்கா மாமா சாப்பாடு கொடுக்குறாங்க. கேபி மகேந்திரன் 16வது நினைவு நாள் சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் நீடோடி வாழ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறையில்லா சாப்பாடு கொடுக்குறது அக்கா வள்ளியம்மா மேம், மாமா ஆறுமுகம் சார், 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. மாமா ஆறுமுகம் சந்தோஷமாக இருக்கணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வம் சந்தோஷமாக இருக்கும். நாராயணன். ஆறுமுகம் குடும்பம் நீடோடி வாழ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழும் குறையில்லா செல்வம் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த குழந்தைங்களோட அம்மா இறந்துட்டாங்க. இல்லை 3வது குழந்தைக்கு வந்து சுத்தமாக கண்ணே தெரியாது. மலேசியாவிலேருந்து மிஸ்ஸஸ் வள்ளியம்மா மேம், மிஸ்டர் ஆறுமுகம் சார் இந்த குழந்தைங்களுக்காக 412 வெள்ளி உதவி இருக்கிறாங்க. நம்ம இந்தியா காசு பார்த்திங்கன்னா 7000 ருபீஸ் வரும். உதவுன அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. உதவி கேட்டதுமே உதவிட்டாங்க. இன்றைக்கி தாயை இழந்து 3 குழந்தைங்களும் தனியாக இருக்கிறாங்க. இருக்கக்கூட வீடு இல்லாமல். இவங்க மனைவி பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்னால இறந்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மலேசிய குடும்பத்துக்கு எங்கள் மனசார நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் வள்ளியம்மா மேம், மிஸ்டர் ஆறுமுகம் சார். நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும். முகம் வள்ளியம்மா மேடம் உதவி இருக்கிறாங்க. ஆறுமுகம் சாருக்கும் வள்ளியம்மாவுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவங்களெல்லாம் என் கண்ணீர் மல்க நன்றியை தெரிவிக்கிறேன் மேம். அவங்க பண்ண உதவியெல்லாம் நான் மறக்க முடியாது. எப்பொழுதும் அவங்க நீடோடி காலம் வாழணும், நல்லபடியாக இருக்கணும். 180 பேருக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மலேசியா ஃபேமிலி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி வந்து நினைவு நாளுங்கிறதுக்காக நம்ம 9 வகையான சாதம் போட்டு கிளறு சாதம் மாதிரி கிளறிக்கும். எள்ளு துவையல் வச்சுருக்குறோம். சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் சாமி. மலேசியாவிலேருந்து அன்னதானம் வழங்கிய நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். அந்த வேதநாய் சங்கமேஸ்வரர் மலேசியாவிலேருந்து ஐயா வள்ளியம்மா அம்மா மிஸ்டர் ஆறுமுகம் சார் சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க தம்பியின் நினைவு நாளுக்காக. சரி, வள்ளியம்மா ஆறுமுகம் குடும்பம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல். மலேசியாவில் இருக்கிறவங்க மலேசியா வள்ளியம்மாள் ஆறுமுகம் அவங்க நல்லா சேமமாக தெரியுமா, குடும்பம் சந்தோஷமாக, தொழில் எல்லாம் பெருக நல்லா இருக்குங்க. அவங்க தம்பியோட 16வது நினைவு நாளுக்காக கொடுக்குறாங்க. அவர் பேர் கேபி மகேந்திரன். 16வது நாள் நினைவு நாளாக தான் அன்னதானம் வழங்குகிறார். அவர் பேர் என்னங்க? கேபி மகேந்திரன். மகேந்திரன் அவர்கள் நினைவாக வராங்க. நல்லா சேமமாக தைரியமாக குடும்பத்தோடு நல்லா இருக்குங்க. சேமம் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்குங்க. சாப்பாடுலாம் எப்படிங்க ஐயா இருக்குது? சாப்பாடுலாம் பிரமாதம் இருக்குங்க. சரி, எந்த குறையும் கிடையாது. சப்போஸ் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் நம்ம எந்த குறையுமே கிடையாது. சரி சார், ரொம்ப சந்தோஷங்க. கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும். சாப்பாடுலாம் எப்படின்னா இருக்கு? சாப்பாடு சரி சரி, எதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கிறோம். நல்லா இருக்கு. சரி. மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறவங்க பேர்? அவங்க பேர் வந்து வள்ளியம்மா அம்மா, ஆறுமுகம் சார். ஆறுமுகம் வள்ளியம்மா. நல்லா இருக்கணும். அவங்க தம்பியோட 16வது நாள் நினைவு நாளுக்காக கொடுக்காங்க. அன்னதானம் கொடுத்ததுக்கு எப்போவுமே நன்றி. ஆண்டோட அருள் என்னைக்கு நடக்கும். நன்றி நன்றி. சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கும். சாப்பாடுலாம் எப்படி தாத்தா இருக்கு? சாப்பாடு அருமையாக இருக்குது, நல்லாவே இருக்குது. சரிங்க தாத்தா, நல்லா இருக்குது. நன்றி தாத்தா.
ஆறுமுகம் வள்ளியம்மா நல்லா இருக்கணும், குடும்பமோட நல்லா இருக்கணும், உங்கள் சாப்பாடு நல்லா இருக்குது, நீங்களும் நல்லா இருக்கணும். நன்றிங்கம்மா, உங்கள் ஆசீர்வாதம். எப்படி இருக்கீங்க? உங்கள் பொண்ணு நல்லா இருக்காங்களா? பாட்டி, இன்னைக்கு வந்து மலேசியாவிலேருந்து தம்பியோட நினைவு நாளுக்காக 16வது நினைவு நாள் அக்கா வள்ளியம்மா மாமா ஆறுமுகம் சார் சாப்பாடு கொடுக்குறாங்க. 185 பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கு. 85 பேருக்கு. குடும்பம் நல்லா இருக்கணும். தம்பிக்காண்டி செய்கிறேன். ஆமாம், தம்பிக்காக. தம்பி கல்யாணம் முடிஞ்சாங்க. முடிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு அவர் தம்பியோட 16வது கருமாரி சாமி கும்பிடுறாங்க. இன்னைக்கு சாமி கும்பிடுறாங்க. சரி, சரிங்க பாட்டி. சாப்பாடெல்லாம் பிரமாதமா? சரிங்க சரிங்க. எல்லாரும் சாப்பாடு தான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி, எங்களுக்கு அதான் பாட்டி தேவை. நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டாதான். பிள்ளைக்கும் கொடுப்பீங்களா? சரி, கொடுங்க கொடுங்க. சரி, வரட்டுமா பாட்டி? எல்லாருமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது நான் ரொம்ப பிளஸ்டடாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுவே ரொம்ப பெரிய மன திருப்தி. கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியெல்லாம் நல்லா வாழணும். சரிங்க ஐயா. சரி, வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்குங்களா? சாப்பாடு எப்படி இருக்குங்க ஐயா? நல்லா இருக்கா? சரி சரி சரி. என்னோட ஓனர்கிட்ட சொல்லவா? ஓனர் நீங்களே ஓனராக இருந்தாலும் தெரியும், எனக்கு தெரியல சாமி. என்ன யூடியூப் ஓனர்? சரி, கேட்டு பார்ப்போம். புடவைங்களாயா? சரி, கண்டிப்பாக கண்டிப்பாக புடவை தரும். ம், சரி, புடவை அரேஞ்ச் பண்ணுவோம். நிறைய டைம் புடவை கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கலையா? வாங்கலை. சரி, உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். 2 புடவையாக தரேன் நான். சரிங்களா? தயவுசெய்து பெற்றவங்கள கைவிடாதீங்க. அவ்வளோ தூரம் வெளியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தவங்க இறந்துட்டுருக்காங்க. அதான் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி பாருங்கள் தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த அம்மா மனநலம் பாதித்த மாதிரியே ஆயிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய பக்தர்கள் சாப்பாடு கொடுப்பாங்க. பழைய இட்லி, கெட்டுப்போன சாதம்லாம் கொடுப்பாங்க. தயவுசெய்து கோயில்களில் அந்த மாதிரி கொடுக்குறப்போ கெட்டுப்போன சாப்பாடுகள் கொடுக்காதீங்க. அது ரொம்ப பாவம். இவங்க எல்லாமே பாலத்துக்கடியில் உள்ளவங்க. இங்கே குழந்தைய வச்சுட்டு தர்மம் எடுக்கிறாங்க. குழந்தைங்க தர்மம் எடுக்கிறப்போ நான் வீடியோ எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டிலே 4 வயசு குழந்தை இருக்கிறான். எல்லாம் விளையாட வேண்டிய வயசு, படிக்க வேண்டிய வயசு. இங்கே தர்மம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம கோயில் பின்பகுதியில் கொடுத்துட்ருக்கோம். இந்த பகுதியெலாம் வந்து பரிகாரம் பண்ண போவாங்க. இன்றைக்கி நம்ம கலவை சாதம் 9 வகையான கலவை சாதம். வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு கொடுக்குற மிஸ்ஸஸ் வள்ளியம்மா மேம், மிஸ்டர் ஆறுமுகம் சார், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். வணக்கங்க. வணக்கங்க. நீடோடி இருக்கணும். உங்களோட பிரதரோட ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். இந்த பாட்டி புதுசாக இருக்காங்க. நியூ அப்பாயின்மெண்ட்டா? பையன் வந்து துணி எடுத்துட்டு இருந்தான். சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துரும். தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? தாத்தா, இன்றைக்கி மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்றைக்கி தம்பியோட நினைவு நாளுக்காக 16வது நினைவு நாளுக்காக அக்கா சாப்பாடு கொடுக்காங்க. சேர்ந்து சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். வள்ளியம்மாள் ஆய்முகம் நல்லா இருக்கணும். சங்கமேச நாள் நல்லா இருக்கணும். அவங்க தம்பியோட 16வது நினைவு நாளுக்காக கொடுக்குறாங்க. இன்றைக்கி லீவு நாள் நல்லா நல்லா இருக்கணும். குடும்பம் தெளிவாக இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்ப சாப்பாடு நல்லா இருக்கும்.
மலேசியா வள்ளியம்மா ஆறுமுகம் குடும்பத்தாருக்கும் அவருக்கு 16 பையனுக்கு நல்ல ஆமாம், அவர் பேர் வந்து கேபி மகேந்திரன். இன்னைக்கு அவருக்கு வந்து 16வது நினைவு நாள். நல்ல நீரூர் வாழ்க்கை அவர் குடும்பம் நல்லா இருக்கு. தாத்தா, இன்னைக்கு மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. கேபி மகேந்திரன் சாரோட இன்னைக்கு 16வது நினைவு நாள். அதனால உங்கள் அக்கா சாப்பாடு கொடுக்குறாங்க தம்பியோட 16வது நாள் நினைவு நாளுக்காக. மலேசியாவிலும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நான் வாங்கி நல்லா சாப்பிட்டேன் சாமி. வாழ்த்துக்கள். தம்பி நீலவனாளுக்கு தான் அக்கா சாப்பாடு. ஆமாம், அக்கா தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. மலேசியாவுக்கு நீரோடு வாழ்க. நன்றி 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 நன்றி. நமச்சிவாய வளங்க சிவாய நமக்கு நல்லா இருக்குங்க. நன்றிங்க. நமக்கு அதுக்கு ஆயா சிவாய நமக்கா திருந்திரம் செல்வாக்கா வாழுங்க. நல்லா இருங்க. ஆயுஷ்மான் பவா. நல்லா இருக்கு அந்த குடும்பம். நன்றி, ஆசீர்வாதம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும் பாட்டி. பாட்டி, இன்னைக்கு மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. வள்ளியம்மா ஆறுமுகம் சார் சாப்பாடு கொடுக்குறாங்க. வள்ளியம்மா ஆறுமுகம் சார் ஆயாளுக்கு 100 ஆயுசுக்கு நோவு நடி இல்லாத இருக்கிற நல்ல வரங்கு நடக்கும் இல்லாத தம்பியோட 16வது நினைவு நாளுக்காக. தம்பியோட பேர் வந்து கேபி மகேந்திரன். கேபி மகேந்திரன். அதெல்லாம் நோவு நடி இல்லாத எல்லாருக்கும் நடுக்கம் இல்லாத இருக்குது சாமி. நல்ல வரங்கு. மார்ச் 2ஆம் தேதி மத்தியானம் நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். நம்ம சாப்பாடு கொடுக்குற ஒவ்வொருத்தங்களுமே வீடேற்றவங்க தான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. 99% பெற்ற பிள்ளைங்க கைவிடப்பட்டதுனால தான் இங்கே வராங்க. தயவுசெய்து பெற்றவங்களை கைவிடாதீங்க. நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நேற்று கூட ஒரு தாத்தா இந்த இடத்துல இறந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிள்ளைங்களை ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் வளர்த்து அவர் உடம்பு ஃபுல்லாக ஈ எறும்பு மொச்சு கடைசியில் வந்து முனிசிபாலிட்டியிலேருந்து வந்து தூக்கிட்டு போனாங்க. நம்ம வஉசி பார்க்கில் கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க எல்லாமே பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட அப்பாக்கள். எல்லாமே ஆம்பளை பிள்ளைங்க தான். பெண் குழந்தைங்க கூட ஓரளவு பார்த்துக்கிறாங்க. தர்மம் எடுத்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு முந்தா நாள் கூட ஒரு தாத்தா இறந்துருக்கிறாரு. மலேசியாவிலேருந்து கொடுக்குற குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். தம்பியோட 16வது நாள் நினைவு நாளுக்காக அக்கா மிஸ்ஸஸ் வள்ளியம்மா மேம், மிஸ்டர் ஆறுமுகம் சார் மாமா கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம 9 வகையான சாதம் வச்சு நம்ம கொடுக்குறோம். காய்கறி போட்ட சாதம், எள்ளு துவையல். இன்றைக்கி 185 சாப்பாடு நம்ம பேக் பண்ணோம். ரவுண்ட் பண்ணி நம்ம 180 சொல்லிகிட்ருக்கோம். நல்லா இருக்கீங்களா ஐயா? சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம். நல்லா இருக்கா சாப்பாடு? நன்றிங்க ஐயா. அதான் எங்களுக்கு அப்படியா? சரி சரி. அது நாங்களே வீட்டிலே தயார் பண்ணுற ஊறுகாய். இந்த பார்க்கில் 5 மணி வரைக்கும் உள்ளே இருப்பாங்க. 5 மணிக்கு பார்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5 மணிக்கு மேலே வெளியில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வரிசையாக படுத்துருப்பாங்க. அது நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை வெஜிடபிள் சாதம் இது. நிறைய பேர் சப்பாத்தி கேட்டிருக்காங்க. ஒரு நாள் நம்ம கொடுக்கலாம். நம்ம கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களும் வீடியோட்டுறவங்க தான். நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். மலேசியா குடும்பம் கொடுத்ததுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது.
இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது. ஏன்னா மெயின் ரோடு அப்படியே காரெல்லாம் பிரேக் பிடிக்காமல் இது மேலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஒரே நேரத்தில் இறந்துருக்காங்க. இன்னொரு சாப்பாடு கொடுத்துருங்கம்மா. சாப்பாடு மட்டும் நம்ம எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம். அந்த பின்னால் ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் மலேசியா குடும்பம், மிஸ்ஸஸ் வள்ளியம்மா அம்மா, மிஸ்டர் ஆறுமுகம் சார். சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் வந்துருச்சாங்க? ஓகே ஓகே. இவங்க எல்லாமே அங்கங்கே தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே சாப்பாட்டு வாங்கும்போது செருப்பை கழட்டி விட்டு வாங்குவாங்க. அதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மரியாதை. நம்மளோட கடைசி சாப்பாடு இந்த துப்புரவு பணியாளர் அம்மாவுக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம 185 சாப்பாடு பேக் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் மலேசியா குடும்பம். தம்பியோட நினைவு நாளுக்காக அக்கா சாப்பாடு கொடுத்ததில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களால் இத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சு நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்.